ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓவர் சேனல். நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 98 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 98ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஹைதர் தான் காட்டுவாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோயின் கத்துவா, அப்பா நீங்களா அது நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹைதர் சொல்வான், நான் இங்க வந்து உனக்காக வரல, ஹீரோ வந்து கதையை முடிக்கலாம் தான் வந்தேன், நீ தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அவங்ககிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, இல்லப்பா நான் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டேன், இங்க இருக்கவங்களுக்கு யாரையும் நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன், நீங்க முதல்ல போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவ கத்துவா. அப்போ வந்து ஹைதர் சொல்லுவான், அது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, இல்ல நீங்க எதுவுமே எனக்காக பண்ணல, நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு எக்ஸ்கியூஸ் தான் நானு, நீங்க பண்ற எல்லா கெட்ட வேலைக்கும் நானும் ஒரு காரணம், ஏன்னா நீங்க இது எனக்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின் பேச பேச ஹைதருக்கு கோவம் வந்துரும். ஹைதர் என்ன பண்ணுவான், ஹீரோயின் கழுத்தை பூச்சி நெருக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து கதறுவா. அதுக்கப்புறம் ஹைதரை தள்ளி விட்டதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் இருப்பிட்டு இருப்பா. ஏன்னா கழுத்தை பூச்சி நெருக்கணும்னா அவளால பேசக்கூட முடியாது, அவளுக்கு உடனே இருமல் வரும், இரும்பிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து அங்க மெயில் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது வெளியே நடக்கிற விஷயம். அவன் என்ன பண்ணுவான், சரி மெயில் முடிஞ்சிச்சு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் டோர் கிட்ட. அப்புறம் மறுபடியும் யோசிப்பான், சரி இல்ல இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து லேப்டாப் செக் பண்ணுவான். இங்க ஹைதரன் ஹீரோயினை காட்டுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லுவா, அப்பா தயவு செஞ்சு போய் சரண்டர் ஆயிடுங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. அப்பா ஹைதர் சொல்லுவான், நான் ஹீரோ கொல்ற வரைக்கும் நான் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, அவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை கொலை பண்ணிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் கரெக்டா ஹீரோ வந்து வெளியே வருவான். நீங்க வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் பேர் சொல்லி கத்துவான். அப்பதான் ஹீரோயினே பாப்பா ஹீரோ வந்து நிக்கிறத. அப்ப ஹீரோயின் சொல்வா, நீங்க வராத அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அதுக்குள்ள ஹைதர் என்ன பண்ணுவான், இங்க இருந்து ஹீரோ சுட ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் இருக்க ஹீரோயின் வந்து ஹைதர் சுட விடாம மேல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா, கன்னை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இங்க ஹைதர் என்ன பண்ணுவான், ஹீரோயின் தடுக்கிறா சொல்லிட்டு ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுருவான். இங்க ஹீரோ சுடலான்னு போகும்போது அவங்க கிட்ட புல்லட் தீந்துரும். ஹைதர் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தி தூக்கி விடுவான். உனக்கு ஏதோ இல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின் கேட்பா, நீ ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ள அங்க ஜமால் அந்த ஆளுங்க எல்லாருமே வந்துருவாங்க. அப்ப ஹீரோ கத்துவான், நீங்க எல்லாம் என்ன தூங்கிட்டா இருந்து இங்க ஹைதர் இங்க வந்துட்டு போயிருக்கான், யாரும் பாக்கலையா, போங்க முதல்ல போய் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஆளுங்க ஜமால் எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. அதுக்குள்ள இந்த சைட் வந்து வீட்டுல இருக்க ஆளுங்க எல்லாருமே கன் ஷூட் கேட்டு எல்லாம் வெளியே வருவாங்க. அப்ப ஹீரோ சொல்வான், நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க, சேஃபா இருங்க, புராக் எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக பாப்பான் ஹைதர் பின்னாடி. இந்த பக்கம் ஹீரோயின், இல்ல நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோல, இல்ல நான் போய் பாத்துட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமுச்சு வச்சிருவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஹால தான் கட்டுவாங்க. அங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ உள்ள வருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு வந்து ஹீரோ ஹக் பண்ணிப்பா. நல்ல வேலை உனக்கு எதாவது ஆள அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ சித்தி வந்து கேட்பா, ஆளுங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் தூங்கிட்டா இருக்காங்க, ஹைதர் வர்றது கூட கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், ஹைதருக்கு இங்க இருக்க எல்லா பிளேஸுமே தெரியும், அவன் ஏதோ ஒரு ஷார்ட்கட்ல தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ சித்தி சொல்வா, சாரி, அப்ப ஹீரோ சொல்வான், எல்லாரும் போய் படுங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் சித்தி கத்துவா, ஒரு கொலைக்காரன் வெளியே சுத்திட்டு இருக்கான், நாங்களாம் இப்படி நிம்மதியா தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா மயக்கம் வர மாதிரி அவ கீழே விழ போவா. அப்ப நம்ம ஹீரோ தான் பிடிப்பான். பிடிச்சிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு மேல போயிடுவான். இங்க இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்ப தமத்தோ கிளம்பி போலான்னு போகும்போது ஜமால் தான் ஸ்டாப் பண்ணுவான். நீ போவாத, இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப தமத் சொல்லுவான், நான் எதுக்கு போக கூடாது, நான் வேணா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஜமால் சொல்லுவான், இல்ல வெளியே உங்க அண்ணனும் ஹைதரும் சுத்திட்டு இருக்காங்க, இப்போ உனக்கு சேஃப் கிடையாது, நீ பெட்டர் இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் தமத்துல அசிங்கமா இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறதுக்கு, என் அண்ணனாலதான் எல்லா பிரச்சனையும் எல்லாருமே கோ த்ரூ பண்றீங்க, எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. இந்த பக்கம் ஜமால் தான் வந்து கண்ணை தொடச்சு விடுவான். எதுவும் இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் காட்டுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ கேட்பான், நீ ஓகேவா, காலில் வேற அடிபட்டு இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோ கேட்பான், நீயும் உங்க அப்பா பார்த்த உடனே கத்தல, ஹெல்ப்புக்கே எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் அவர்கிட்ட பேசலான்னு நினைச்சேன், மேபி நான் பேசினா அவர் காமா வர நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, உனக்கு ஏதாவது ஆபத்துனா முதல்ல வந்து ஹெல்ப் கேளு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இன்னைக்கு நான் பார்த்த அப்பா வந்து என்னோட அப்பாவே கிடையாது, அவர் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்காரு, அவர் இங்க வந்ததுல இருந்து சொன்ன ஒரே விஷயம் வந்து உன்னை கொல்ல போறேன்னு தான், எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிட போதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல,
இதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், இது எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணு, மேரேஜ் வேற வரப்போது, ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, என்னால எப்படி அதை பண்ண முடியும், இவங்க எல்லாம் என்ன வந்து திருப்பி திருப்பி வந்து உனக்கு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவா. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணிப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹைதர் காட்டுவாங்க. அவன் மறுபடியும் நசீர் இருக்க பிளேஸ்க்கே வந்துட்டான் போல. இந்த பக்கம் நசீர் கத்திட்டு இருப்பான். எவ்வளவு தைரியம் தான் இங்கிருந்து போயிருப்ப, எனக்கு தெரியாம எதுவும் பண்ணாத, உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்றது அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹைதர் சொல்வான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இங்கே உட்காந்து நான் முதல்ல போய் ஹீரோ கொன்னுடணும், அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகணும்னு இருந்தேன், எனக்கு என் வீடு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்வான். நசீர் வந்து வெறுப்பேத்திட்டு இருப்பான். ஹீரோ வந்து கொல்றது என்னோட வேலை, அவன் என்னோட டார்கெட்டு, நான் தான் அதை பண்ணணும், நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். இந்த பக்கம் ஹைதர் வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பான். இங்க வந்து நசீர் வந்து ஹைதரை வந்து ஹாஸ்டேஜ் ஏதாவது பிடிச்சி வச்சிருப்பான். ஸோ நசீர் என்ன சொல்றானோ அதான் கேட்டான் ஹைதருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இங்க நசீர் வந்து ஒரு ஒரு நிமிஷமும் வந்து ஹைதர் வந்து கன்னை வச்சுதான் மிரட்டிட்டு இருப்பான். நான் சொல்றது கேட்கலன்னா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹைதரும் பயந்து போய் தான் இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வருவா. அவ வந்து மிரர் கிட்ட நின்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ கேட்பா, நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ வந்து அவ பின்னாடி பேண்டை போடலான்னு போகும்போது அவனால கையை தூக்க முடியாது. அவ கத்துவா. அப்ப ஹீரோ பயந்து போயிடுவான், என்ன ஆச்சு, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் கீழே விழும்போது இங்க ஸ்பெயின் ஆயிட்டு இருக்கு போல, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நான் உனக்கு பேண்டை போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியை தூக்குவான் பாரு. அப்பதான் வந்து நெக்ல இருக்க அந்த மார்க்கை பார்ப்பான். அது ஹைதர் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பான்ல, அந்த மார்க் அது. இங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்மையா கத்துவான். ஹைதர் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணலாம், என்கிட்ட உண்மையை சொல்ல, மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல அவர் எதுவும் என்ன ஹர்ட் பண்ணல, நான் நல்லாதான் இருக்கேன், இது கன் வாங்கும் போது தெரியாம வந்து பட்டிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ செம்ம கோவத்துல கத்துவான், அவன் எப்படி அந்த மாதிரி பண்ணலாம், கண்டிப்பா அவன் வந்து பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நான் கண்டிப்பா கொடுப்பேன், அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் கத்திட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் தான் காம் பண்ணுவான், எதுவும் இல்ல பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க வந்து ஹீரோயின் மறைச்சிருவான் ஹீரோ கிட்ட ஹைதர் வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்குனது. ஏன்னா அப்படி சொன்னானா ஹீரோ வந்து இன்னும் கோவப்பட்டு ஹைதர் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல மாட்டா. இந்த பக்கம் ஹீரோ வந்து மருந்து போட்டு விடுவான் ஹீரோயினுக்கு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் நசீர் காட்டுவாங்க. அவன் வந்து சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். ஹைதர் கிட்ட வந்து சொல்லுவான், இந்த வாட்டி நான் வந்து ஹீரோக்கு பாம்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். நசீர் வந்து ஏதோ பெருசா பிளான் பண்றான் போல. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி அண்ட் அஸ்லியா காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சித்தி கத்துவா, என் பையனை கொலை பண்ண ஒருத்தன் வந்து எப்படி ஃப்ரீயா வெளியே சுத்திட்டு இருக்கலாம், நான் அவனை கொலை பண்ற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன், அவனுக்கு என் கையில தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அஸ்லியா வந்து, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் உங்க கையில கொள்ற அளவுக்கு ஒன்றும் ஒர்த் கிடையாது, அவன் ஆல்ரெடி அவன்கிட்ட மணி இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்ல, அனாதைதான் வெளியே சுத்திட்டு இருக்கான், அதுவே அவனுக்கு போதும், அதுவே அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இந்த பக்கம் சித்தி கேப்பா, அஸ்லே நீ என்ன மாறிட்டியா, எனக்கு புரியல, நான் கொல்ற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் சித்திக்கு வந்து ஒரு கால் வரும். அவ வெளியே வந்து பார்த்தா ஒரு லேடி வந்து நிப்பா. ஸோ அந்த லேடி வந்து யாருன்னு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். அந்த லேடி வந்து காசு கேட்பா சித்தி கிட்ட. அவ வந்து கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் சொல்வா, நான் வந்து ஒரு புது வீடு வாங்கலான்னு இருக்கேன், நாங்க இருக்கிற வீடு வந்து செட் ஆகல, 2 பேர் இருக்கிறதுக்கு பத்தல, ஸோ நல்ல வியூல வந்து வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா அந்த லேடி. எங்க சித்தி கேப்பா, யார் காசு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லேடி சொல்ல, நீ தான் காசு கொடுக்க போற, என் காசு தான் உங்ககிட்ட இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம என்னை இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத வீட்டுக்கு வெளியில, அடுத்த வாட்டி வரும்போது பணத்தெல்லாம் டிலே பண்ணாத, கரெக்டான டைமுக்கு காமிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போவா. இந்த பக்கம் சித்தி செம்மையா கடுப்பாவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து வெளியே சும்மா வாக் வருவாங்க பீச் கிட்ட. அப்ப வந்து பக்கத்துல வந்து ஒரு 2 ஆளுங்க வந்து ஒரு பொண்ணை வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, சடனா வந்து அந்த ஹெல்ப் சைன் வந்து போடுவா, கையை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணா ஹெல்ப் பண்ற சைன், எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு சைன் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுவா. அப்போ ஹீரோயின் சொல்வா ஹீரோ கிட்ட, அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஆளுங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இங்க வந்து ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் அடிக்கும் போது ஹீரோயினை போட்டு அந்த ஆளுங்களை அடிப்பா. அப்ப அங்க இருக்க மற்ற ஆளுங்க எல்லாருமே வந்து தடுக்குவாங்க. அப்ப அந்த தடுக்கிறதுல ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவான், ஹீரோக்கே தெரியாம ஹீரோ பாக்கெட்ல ஏதோ ஒரு பொருள் வச்சிருவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு சொல்லிட்டு மெய்டு தான் ஓபன் பண்ணுவா. பார்த்தா ஹீரோ பேர்ல ஒரு கிஃப்ட் வரும். இவன் என்ன பண்ணுவா, அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் மேல ஹீரோ ரூம்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல தமத் அண்ட் ஜமால் தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் தமத் பேசிட்டு இருப்பா.
நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன். இங்க இருந்துட்டு எல்லாத்தையும் என்னால ஃபேஸ் பண்ண முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் அண்ணன் எப்படி ஆல் ஆஃப் அ சடன் என்னை அப்படியே தனியா விட்டு போயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஜமால் சொல்லுவான், நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற, நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, இங்க உனக்காக எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஜமாலுக்கு ஒரு ஃபோன் வரும். யார்கிட்டதுன்னா ஹீரோ கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஹீரோ அண்ட் ஹீரோயினை ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜமால சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் கட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ஜெயில போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு உடனே போலீஸ் வந்துட்டாங்க போல. வந்து அவங்க 2 பேரும் ஜெயில போட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னாலதான் நம்ம இப்ப ஜெயில இருக்கோம், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல இல்ல அந்த பொண்ணு தான் ஹெல்ப் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், நான் எந்த ஹெல்ப்பும் பார்க்கலையே, உனக்கு மட்டும் எப்படி ஹெல்ப் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல இந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு சைன் பண்ணுச்சு அப்படின்னா ஹெல்ப்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல சரி ஓகே, நீ எதுக்கு தேவையில்லாம சண்டை போட, நான் தான் சண்டை போடுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின்ல உன்னை ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, நான் ஓரமா நின்று பார்க்க சொல்றியா, அதனால தான் நானும் வந்து அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. சாரி, இங்க இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேட்பா, நம்ம எப்போ வெளியே போவோம்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்வான், எப்போன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல நீ என்ன இவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்க, நம்ம ஜெயில இருக்கோம், கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோல நீ அதுக்கு முதல்ல அந்த ஆளுங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல நான் தான் சொன்னல அந்த பொண்ணு தான் ஹெல்ப் கேட்டா, அதனால தான் பண்ணேன், ஒருவேளை அந்த பொண்ணு வந்து அவங்க கண்டுபிடிக்கலன்னா கேஸை வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இந்த பக்கம் ஹீரோல தெரியல, மேபி அந்த பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணு வந்து சொல்லணும், அதுக்கப்புறமா நம்மள ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து லைட்டா வெறுப்பேத்துவான். நம்மள மேபி ஸ்ட்ரைட்டா வந்து அந்த பொண்ணு கிடைக்கலன்னா இங்கேருந்து கோர்ட்டுக்கு கூட அனுப்ப சான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல அப்படியா, நிஜமாவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்ப நம்ம கல்யாணம் என்ன ஆறுது, நம்ம கல்யாணம் பண்ண முடியாதா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், தெரியல, மேபி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜெயில வேணா ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கூப்பிட்டு வந்து ஜெயிலே சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து சொல்லுவான், என்ன கலாய்க்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்பா. இந்த பக்கம் ஹீரோல லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், உங்களை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின்ல நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வெளியே வருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த பக்கம் ஜமால் வந்து சொல்வான், எப்படியோ ஒரு வழியா ஒரு அட்வென்ச்சர்லாம் இந்த பக்கம் ஜமால் வந்து சொல்வான், எப்படியோ ஒரு வழியா அட்வென்ச்சர்லாம் முடிச்சுட்டு நீங்களே வெளியே வந்துட்டீங்க போல அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், ஆமா ஹீரோயின் தான் நோட்டீஸ் பண்ணா, பட் எனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஹக் பண்ணிட்டுல என்னோட பிரேவ் ஒய்ஃப் இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணோட லைஃபை சேவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தமத் அண்ட் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இந்த பக்கம் ஜமால் சொல்வான், நெக்ஸ்ட்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து ரூமுக்கு வருவா. வந்து பாப்பா ஒரு கிஃப்ட் இருக்கும், யார் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்து பாப்பா. அப்படியே இந்த சீன் இங்க கட்டாது. நெக்ஸ்ட் ஹீரோ காட்டுவாங்க. அந்த ஃபைட் நடக்கும் போது ஒரு ஆள் வந்து ஒரு பாக்கெட்ல ஒண்ணு வச்சிருப்பான், சொல்லியிருப்பேன்ல, அந்த என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்பதான் பாப்பான். எடுத்து பார்த்தா அதுல ஒரு மெசேஜ் மாதிரி எழுதியிருக்கும். அது வந்து ஹீரோ இங்க படிப்பான். கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் வெட்டிங் அப்படி போட்டு, என்னோட கிஃப்ட் உங்க வீட்டை தேடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா உனக்கும் ஹீரோயினுக்கும் கண்டிப்பா பிடிக்கும், என்னை என்னைக்குமே மறக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இதை படிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து செம்மையா பயந்துருவான். என்ன கிஃப்ட், யார் அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் நினைச்சுதான் பயப்படுவான். அந்த கிஃப்ட் வந்து வீட்டுல ரூம்ல தானே இருக்கும், அதை நினைச்சு அவன் பயப்படுவான். அலையில அடிச்சு ஓடி வருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஷர்ட் இருக்கும், ரத்த கரையோட இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா பயந்து நடுங்குவா, அப்படியே ஷிவர் ஆகுவா. இங்க ஹீரோ வந்து அதுக்குள்ள வந்து பாப்பான். பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு பாப்பான். செம்மையா கோவப்படுவான். இது யார் அமைச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டிப்பா தெரியும், அது நசீத் தான் அமைச்சிருப்பான்னு சொல்லிட்டு. சோ இங்க ஹீரோ வந்து செம்மையா முறைப்பான். அதுக்குள்ள இந்த ஷர்ட்டை தூக்கி ஜமால் கிட்ட கொடுப்பான். ஜமால் எடுத்துட்டு அது வெளியே போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிப்பான். எதுவும் இல்ல, பொறுமையா அறி, காமா அறி, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் பிரேக் ஆகி அழுவா. இந்த சைட் ஹீரோ செம்ம கோவத்துல இருப்பான். இங்க எபிசோட் 98 completed. Thank you so much for watching my video guys. Episode 99 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.